தமிழரின் மரபில் உருக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் டிஆர்ஐ டிஎம்டி கல்வி ஓர் உறுதியின் அடையாளம். அண்மை செய்தி. போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் மீண்டும் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார் போக்குவரத்து அமைச்சர். ஜனவரி 9ஆம் தேதி போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்தை அறிவித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து இன்று மதியம் 3 மணிக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் என்ற செய்தி வெளியானது. தற்பொழுது அந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுகன்யா இணைப்பில் இருக்கிறார். சுகன்யா, போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் மீண்டும் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார் அமைச்சர். இந்த ஆலோசனையில் ஏதேனும் நல்ல முடிவு எட்டப்படுமா? அருணா, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் அவர்களுக்கான ஊதிய உயர்வு, ஏற்கனவே ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு, அவர்களின் வாரிசுதாரர்களுக்கான வேலை வாய்ப்பு, காலி பணியிடங்களை நிரப்பணும் அப்படின்ற உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவங்க டிசம்பர் மாதம் 19ஆம் தேதியே ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. இதைத் தொடர்ந்து தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகளுடன் ஏற்கனவே முத்தரப்பு பேச்சுவார்த்தை 2 முறை நடைபெற்றிருக்கிறது. டிசம்பர் மாதத்திலேயே ஒரு முறை நடைபெற்றிருக்கிறது. அதைத் தொடர்ந்து ஜனவரி 3ஆம் தேதி நேற்று முன்தினம் ஒரு பேச்சுவார்த்தை லேபர் டிபார்ட்மெண்ட் ஆபீஸ்ல நடந்தது. ஆனா அதுல உடன்பாடு எட்டப்படலை. 23 தொழிற்சங்கங்களுமே இதை ஏத்துக்கல. இவங்க எல்லாத்தையுமே பொங்கலுக்கு பிறகு பாத்துக்கலாம், அதன் பிறகு மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்துறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் காரணமாக நேற்று முன்தினமே அவங்க 9ஆம் தேதி திட்டமிட்டபடி போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம் தமிழ்நாடு முழுக்க கண்டிப்பாக நடத்தப்படும் என்று தொழிற்சங்கங்கள் சார்பில் சிஐடியு, ஏஐடியுசி, அண்ணா தொழிற்சங்கம் அப்படிங்கிற உள்ளிட்ட 23 தொழிற்சங்கங்களின் சார்பில் நடத்தப்படும் என்று தெரிவித்திருந்தார்கள், உறுதியாக தெரிவித்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தற்போது பல்லவன் இல்லத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் சிவசங்கர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது. 23 தொழிற்சங்கங்களும் ஏஐடியுசி, சிஐடியு, தோமுசா, அண்ணா தொழிற்சங்கம், நாம் தமிழர் கட்சியின் தொழிற்சங்கம், தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் தொழிற்சங்கம் என்று 23 தொழிற்சங்கங்களை சார்ந்தவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். போக்குவரத்துறை அமைச்சர் தலைமையில் எஸ் சிவசங்கரோடு பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறது. இதில் என்ன முடிவு எட்டப்படும் என்பதை குறித்து தான் அவங்க ஸ்ட்ரைக் நோட்டீஸை திரும்ப பெறதா அப்படிங்கறத குறித்து முடிவு பண்ணுவாங்க. தற்போது வரைக்கும் தெரியக்கூடிய தகவல் என்பது, போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. எல்லா கோரிக்கையும் நிறைவேற்றல அப்படின்னா கூட அவங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த 6 அம்ச கோரிக்கைகள்ல குறைந்தபட்சம் அந்த ஓய்வூதியர்களுக்கான அகவிலைப்படியை உடனடியாக அறிவிக்கணும் அப்படின்ற கோரிக்கையை தான் அவங்க முக்கியமா கேட்கிறாங்க. இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் பட்சத்தில் அவங்க இந்த ஸ்ட்ரைக் நோட்டீஸ் அறிவிப்பை திரும்ப பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு அரசின் சார்பில் என்ன பதில் தெரிவிக்கப்படுகிறது என்பதை பொறுத்து தான் இந்த ஸ்ட்ரைக் வாபஸ் பெறதோ அல்லது ஸ்ட்ரைக் தொடர்றதோ நடக்கும். ஏன்னா ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களை பொறுத்தவரை 90,000 தொழிலாளர்கள் இந்த பலனை பெற வேண்டிய 90,000 தொழிலாளர்களில் ஏற்கனவே 6,000 தொழிலாளர்களுக்கு மேல் உயிரிழந்து விட்டதாகவும், மிச்சம் இருக்கக்கூடியவர்களுக்காகவாவது இந்த அகவிலைப்படியை ஓய்வூதியர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையில இவங்க எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் சிறிது நேரத்தில் இந்த கோரிக்கையாவது நிறைவேற்றப்படுமா என்பது தெரிய வரும். அருணா, ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு தர வேண்டும் என்பதே இவர்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. உங்களுடைய தகவலுக்கும் நன்றி சுகன்யா. நம் வீர தமிழரின் மரபில் உருக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் டிஆர்ஐ டிஎம்டி கல்வி ஓர் உறுதியின் அடையாளம்.